ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மே டிஎன்பிசி சேனல். போன குப்தர்கள் வீடியோவில் குப்த அரசு நிறுவியது யார், குப்த அரசுடைய கடைசி அரசர் யார், குப்தர்களை பற்றி என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது, குப்தருடைய வம்சாவளிகள் யார், குப்தர்கள் செஞ்ச போர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு குப்த அரசை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் குப்தர்களுடைய ஆட்சி முறையை பற்றி பார்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இதுவரையும் உங்களுக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பண்ணலாம், தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. இதில் குப்த அரசர்கள் என்னென்ன வகையில் தங்களை அரசருடைய பிரதிநிதியாக கடவுளுடைய பிரதிநிதியாக அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். அதே சமயம் 6th-லிருந்து 11th இருக்கிறது கம்பைன் பண்ணி ஒரே இதாக டாபிக் வைஸாக கொடுத்துருவோம். குப்தர் கால பதவிகளுடைய பெயர்கள், குப்தர் காலத்தில் இருந்த அமைச்சர் குழு, குப்தர் காலத்தில் இருந்த இராணுவ பெயர்கள், குப்த பேரரசுடைய பிரிவுகள், குப்த பேரரசுடைய நில வகைகள், வரிமுறை, வேளாண்மை, வணிகம், வர்த்தகம், அந்த வர்த்தகத்தில் முக்கியமான வணிக நகர் எது, முக்கியமான துறைமுக நகர் எது, உலோகவியல் பற்றி குப்தர்கள் அறிந்திருந்தார்களா, அவர்கள் உலோகவியல் கலையில் எப்படி இருந்தாங்க, நாணய அமைப்பு முறை, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது யார், அழித்தது யார், அங்கே என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க, குப்தர் காலத்தில் சமூக அமைப்பு எப்படி இருந்தது, 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறை பின்பற்றப்பட்டதா, அடுத்தது அடிமை முறை எப்படி இருந்தது, சமயம் எப்படி இருந்தது, எந்த சமயத்தை அவங்க பின்பற்றினாங்க, வைணவமா, சைவமா, பௌத்தமா, அடுத்தது கலை மற்றும் கட்டிடக்கலை, இவங்க எந்த வகையான கோயில்களை கட்டினாங்க, இவங்க முதல்ல இவங்களாலேயே உருவாக்கப்பட்ட கோயில் எது, ஓவியக்கலை, இவங்க காலத்துடைய ஓவியக்கலை எங்கெங்கெல்லாம் காணப்படுது, இவர்களுடைய காலத்தில் மொழி மற்றும் இலக்கியம் எப்படி இருந்தது, எந்த மொழி வளர்ந்தது, எந்த மொழியை இவங்க அலுவல் மொழியாக வச்சுருந்தாங்க, குப்தருடைய காலத்தில் இருந்த மிக திறமை வாய்ந்த அறிஞர்கள் யார், புலவர்கள் யார், அவங்க எழுதிய நூல்கள் என்ன, அந்த நூல்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கணிதத்தில் எப்படி இருந்தாங்க, வானவியலில் எப்படி இருந்தாங்க, மருத்துவத்தில் எப்படி இருந்தாங்க, பூஜ்ஜியத்தையும் தசம எண்களையும் கொடுத்த அந்த குப்தர்களை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 டாபிக் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. குப்தர்கள் ரொம்ப பெருசுன்றதுனால இப்போதைக்கு இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கமெண்ட்டில் யாருக்கு பிடிஎஃப் வேணுமோ அவங்க நீடு பிடிஎஃப் அப்படின்னா சென்ட் பிடிஎஃப், இல்லை எனக்கும் பிடிஎஃப் வேணும், எப்படி வேணால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் பிடிஎஃப் தருவோம். அந்த நேம் வச்சு மட்டும்தான் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் ஆகும். அப்படி கமெண்ட் பண்ணாமல் இன்னொருத்தவங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. சரிங்களா? ஸோ கம்பல்சரி எல்லாருமே கமெண்ட் பண்ணணும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா. சரிங்களா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டு, உங்களில் நிறைய பேர் வீடியோ பார்க்காம பிடிஎஃப் மட்டும் கிடைச்சா போதும்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் வாங்கிட்டு போயிடுறீங்க. பிடிஎஃப் தான் படிக்க போனால் நம்ம ஸ்கூல் புக்கிலே படிச்சிடலாம். எதுக்காக ஒரு வீடியோ அப்படின்னா நம்ம நம்ம 3 விதத்தில் இன்புட் கொடுக்கணும். எழுதுறது, கேட்டல், பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டிஸ்கஷனில் கலந்துக்கும் போது இந்த 2 விதமான இன்புட் உங்களுக்கு கிடைக்கும், கேட்டல் மற்றும் பார்த்தல்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறது நல்லது, அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு, தெய்வீக உரிமை கோட்பாடு. இந்த தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்ன அப்படின்னா, அரசர் தான் கடவுளின் பிரதிநிதி. அதனால் அரசர் கடவுளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும், மற்ற யாருக்குமே பதில் சொல்ல வேண்டியதில்லை. சரி, இப்படி இவங்க கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறாங்க, தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கல்வெட்டு மூலயமா தெரிய வருது. அது யாருடைய கல்வெட்டு அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தரது. இதில் இந்த சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் கூட ஒப்பிடுறாங்க. ஸோ இந்த கல்வெட்டு மூலயமா குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த கோட்பாட்படி அரசர் கடவுளின் பிரதிநிதி. இந்த கோட்பாடின்படி அரசர் கடவுளை தவிர மற்ற யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, அதாவது கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்பாடு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கல்வெட்டில் சொல்கிறாங்க? சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, அரசர் சூட்டி கொண்ட பட்டங்கள். பரம பட்டாரகா, மகாராஜாதி ராஜா, பரமேஸ்வரா, இதெல்லாம் அரசர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ கவிராஜான்னு பட்டம் இருக்குது, 2ஆம் சந்திரகுப்தருக்கு தேவஸ்ரீ, தேவகுப்தர், நரேந்திர சிம்மர், நரேந்திர அப்படி சொல்லி நிறைய பேர் இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாதா அப்படின்னா, அது தனித்தனியே ஒரு அரசர்களுக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள். ஒரு ராஜாவா அரியணை ஏறும்போது அப்படின்னா ஒரு ராஜான்னு ஒருத்தருக்கு அதாவது அரசர்னு ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுக்கும்போது அந்த அரசர் பொதுவாக எப்படி அழைக்கப்படுறாருன்னா பரம பட்டாரகான்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க, மகாராஜாதி ராஜான்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க, பரமேஸ்வரன் அழைக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லா அரசர்களையுமே இப்படி காமனாக அழைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கவிராஜானா சமுத்திரகுப்தரை மட்டுமே அழைச்சிருப்பாங்க, தேவஸ்ரீ அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரை மட்டுமே அழைச்சிருப்பாங்க,
பாலாதித்ய குப்தருக்கு இன்னொரு பேர் என்னது நரசிம்மகுப்தர். அதேமாதிரி குமாரகுப்தருக்கு சக்கராதித்ய குப்தர். அதெல்லாம் தனித்தனி பெயர்கள். இது வந்து அரசருக்கான பெயர்கள். சரிங்களா? அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் இதெல்லாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அமைச்சர் குழு. இந்த குழுவுடைய முக்கிய பணியை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அரசருக்கு உதவி செய்யறது. எதுல உதவி செய்யணும்? நிர்வாகத்துல உதவி செய்யணும். அப்போ அரசருக்கு நிர்வாகத்துல உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டா அமைச்சர்கள் குழு. சரி, குப்தர் காலத்துல இந்த அமைச்சர் குழுல யார் யாரெல்லாம் உறுப்பினரா இருந்தாங்க, யார் யாரெல்லாம் அரசருக்கு வந்து நிர்வாகத்துல உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, இளவரசர்கள், சிற்றரசர்கள், உயர் அதிகாரிகள் மட்டும்தான் இந்த குழுவில் இருக்கிறாங்க. அப்போ குப்தர் காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த அமைச்சர் குழுவுக்கு பேர் ஒன்று வச்சிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த குழுவுடைய பேர் என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா சபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி சபான்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எது மூலயமா உறுதிப்படுத்துறாங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு மூலமா உறுதிப்படுத்துறாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒரு குழுன்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. அந்த குழுவில் வந்து உயர்நிலையில் ஒருத்தர் இருக்கணும், அடிநிலையில் ஒருத்தர் இருக்கணும். அப்போது இந்த அமைச்சர் குழு, அதாவது இந்த அமைச்சர்களிலே வந்து உயர்நிலையில் இருந்த அமைச்சர் யாருன்னு கேட்டால் போர் மற்றும் அமைதிக்கான அமைச்சர் தான். இந்த அமைச்சருக்கான பதவியுடைய பேர் வந்து சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்? குப்தர் காலத்தில் உயர்நிலையில் இருந்த அமைச்சர் யாருன்னு கேட்டால் சந்தி விக்ரகா. இது வந்து அமைச்சரோட பேர் கிடையாது, அந்த பதவியோட பேர். போர் மற்றும் அமைதிக்கான அமைச்சருக்கான பதவியின் பெயர் என்ன கேட்டால் சந்தி விக்ரகா. அதே மாதிரி நீதித்துறை மற்றும் இராணுவ பொறுப்பு வகித்தவரை தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அமைச்சர்கள் உண்டானது நிர்வாகத்தில் அரசருக்கு உதவி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு. இதில் வந்து இளவரசர்கள், சிற்றரசர்கள், உயர் அதிகாரிகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த குழுவுடைய பேர் வந்து சபா. அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டால் அலகாபாத் தூண் கல்வெட்டு. சந்தி விக்ரகான்றவர் வந்து அமைச்சர்கள்ல வந்து உயர்நிலையில் இருந்த அமைச்சர். அந்த பதவிக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா போர் மற்றும் அமைதிக்கான அமைச்சர் அவரு. அடுத்து குப்தர் கால பதவிகளுடைய பெயர்கள் பார்க்கலாம். குப்தர் காலத்துல தண்டநாயகர், மகா தண்டநாயகர், குமாரமாத்தியா, அமத்தியா, உபாரிகா, அகுஷபலகிருதா, இது இல்லாமல் அஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பதவிகள் இருக்கு. இதில் உயர் மட்டத்தில் இருக்கிற பதவிகள், கீழ் மட்டத்தில் இருக்கிற பதவிகள் ரெண்டாக இதை பிரிக்கிறாங்க. உயர் மட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட அந்த அதிகாரிகளோட பேர் வந்து தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இதில் எப்படி இத்தனை பதவிகள்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு கல்வெட்டுகள் மூலயமாகவும் வைசாலி முத்திரைகள், அது அந்த லிச்சாவி முத்திரைகள் மூலமாகவும் தான் நமக்கு தெரிய வருது. அப்படி இந்த லிச்சாவியில் வந்து ஒரு முத்திரை 2 பதவியை பற்றி சொல்லுது. ஒன்று குமாரமாத்தியா, இன்னொன்று அமத்தியா. இந்த பதவிகளை பற்றி சொல்லக்கூடிய முத்திரை எதுன்னு கேட்டால் லிச்சாவி முத்திரை சொல்லுது. அதே சமயம் வந்து இந்த பதவிகள் எல்லாமே வந்து வாரிசு அடிப்படையில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறாங்க. எதனால் இந்த கருதல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவபூதின்னு சொல்லிட்டு ஒரு மகா தண்டநாயகர் இருக்கிறார். இவருடைய மகன் தான் யாருன்னு கேட்டால் அரிசேனர். இந்த அரிசேனரை பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இவர் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் கூடிய அந்த 33 வரிகளை எழுதியவர். சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய அந்த 33 வரிகளை எழுதியவர் தான் இந்த அரிசேனர். இந்த அரிசேனருடைய தந்தை தான் யாருன்னு கேட்டால் இந்த மகா தண்டநாயக துருவபூதி. இவருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசேனருக்கும் இதே பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து குப்தர் காலத்தில் பதவிகள் வந்து வாரிசு அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருதுகோளும் இருக்குது. சரிங்களா? அடுத்தது உபாரிகா. உபாரிகானா என்னது? ஆளுநருடைய இன்னொரு பேர் தான் வந்து உபாரிகா. தாமோதர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பேடு ஒன்று இருக்குது. இது குப்தர் காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு செப்பேடு. இந்த செப்பேடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 உபாரிகாக்களுக்கு வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் இருந்ததை சொல்லுது. அப்போது ஆளுநர்கள் வந்து அரசருக்கு இணையாக அதிகாரம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அதான் குப்தர் காலத்தில் கூட அந்த பதவிகள் வந்து மிகவும் வலிமையான ஒரு பதவிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அரசரை தவிர மற்றவர்களுக்கும் அதிகாரத்தை வந்து அதிக அளவில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாமோதர்பூர் செப்பேடு மூலயமா நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அகுஷபலதி கிருதிகா அப்படின்றது ஆவண பராமரிப்பாளர். என்ன வரவு செலவு கணக்குலேருந்து இல்லை இவங்க செய்கிற உடன்படிக்கை, இவங்க வெளியிடக்கூடிய அரசு ஆணைகள், இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிற ஆவண பராமரிப்பாளர். சரிங்களா? அப்போ குப்தர் கால பதவிகள்னால் என்ன தெரியுது? உயர் மட்டங்களில் பணியமர்த்தப்பட்டவர்களை வந்து தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர்னு அழைச்சிருக்கிறாங்க. குமாரமாத்தியா மற்றும் அமத்தியான்னு சொல்லக்கூடிய பதவிகளை பற்றி லிச்சாவி முத்திரைகள் தெரிவிக்குது. மகா தண்டநாயக துருவபூதியின் மகன் தான் இந்த அரிசேனர். இதனால் வாரிசு அடிப்படையில் வந்து இந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கலான்னு ஒரு கருதப்படுது. உபாரிகானா ஆளுநர், ஒரு பிராந்தியத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுநர். இந்த ஆளுநர் வந்து
மூணு ஆளுநருக்கு வந்து மகாராஜான்னு பட்டம் கொடுத்ததை வந்து தாமோதர் செப்பேடு வந்து சொல்லுது. அடுத்தது அகுஷபத பதலதி கிருதா ஆவண பராமரிப்பாளர். இந்த போஸ்டிங் பேர் என்னது? ஆவண பராமரிப்பாளர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இராணுவ பதவியின் பெயர்கள். காலப்படையுடைய தளபதி வந்து பாலாதி கிரிதா. குதிரைப்படையுடைய தளபதி வந்து பார்த்தீங்கன்னா மகாபாலாதி கிரதா. ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு வந்து தூதகா. அடுத்தது மகா பிரதிஹரா அப்படின்னா அரண்மனை காவலர்களுடைய தலைவர். மகா பிரதிஹரா அப்படின்னா அரண்மனை காவலர்களுடைய தலைவர். கத்திய பதகிதா அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர். இந்த போஸ்ட் ரொம்ப முக்கியமான போஸ்ட். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் மொத்த அரச குடும்பமே காலியாயிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்களை தான் வந்து கோட்டைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் மகா பிரதிஹரா அப்படின்னா அரண்மனை காவலர்களுடைய தலைவர். கத்திய கத்திய தபகிதா அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர். இது ரெண்டு நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அரசு சமையலறையில் இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? கத்தி வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? காலப்படை என்ன? பாலாதிகிரதா. குதிரைப்படையின் தளபதி மகாபாலாதிகிரதா. ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்புக்கு பேர்னா தூதகா. சரியா? அடுத்தது குப்த பேரரசுடைய பிரிவுகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இந்தியா வச்சுருக்கிறோம். இந்த இந்தியாவை மாநிலம், மாநிலத்துக்கு அப்புறம் மாவட்டம், மாவட்டத்துக்கு அப்புறம் வட்டம், வட்டத்தில் கோட்டம், உட்கோட்டம், இப்படி சொல்லிட்டு நம்ம பல வகையை இப்போ நம்ம பிரித்து லாஸ்ட்டாக கிராமத்தை வந்து அடிப்படை அழகாக வச்சு இந்த இந்தியா வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தான் குப்தர் காலத்தில் ஒரு மிகப்பெரிய பேரரசு இருக்குது. அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பேரரசு. அந்த பேரரசை பிராந்தியங்களாக பிரிக்கிறாங்க. அந்த பிராந்தியத்தை நீங்கள் மாநிலம்னு வச்சுக்கலாம். சரியா? பல பிராந்தியங்களாக பிரிக்கிறாங்க. அந்த பிராந்தியத்தை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயா இல்லை விஷயம்னு சொல்லுவாங்க. விஷயமாக பிரிக்கிறாங்க. அதாவது மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிராமங்கள், டைரெக்டாக கிராமங்கள் வந்துடுறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ பேரரசு, பிராந்தியம், விஷயா, கிராமம். சரியா? இந்த பிராந்தியத்தை ஆட்சி செய்தவங்க அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் உபாரிகா என்னும் ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. இப்போ மாநிலத்தை ஆட்சி செய்கிறவங்க முதலமைச்சர் நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து பிராந்தியங்களை வந்து ஆட்சி செய்தவங்க, அது குப்தர் காலத்தில் பிராந்தியங்களை வந்து ஆட்சி செய்தவங்கள உபாரிகா என்னும் ஆளுநர்கள்னு சொல்லுவாங்க. உபாரிகான்னு சொல்லியிருக்காங்க, ஆளுநர்னு சொல்லியிருக்காங்க. விஷயா அதாவது மாவட்ட அளவிலான பகுதிகளை வந்து ஆட்சி செய்தவங்க வந்து விஷயபதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம நிலையில் வந்து ஆட்சி செய்தவங்களை வந்து கிராமிகா அப்படின்னா கிராமதியக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இந்த பிராந்தியம் இருக்கு இல்லையா, இந்த பிராந்தியத்தை வந்து தேசம் அல்லது புக்தின்னு அழைச்சாங்க. இப்போ நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் மாகாணங்களாக இருந்தது. விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா மாநிலமாக மாற்றிட்டோம். புரியுதுங்களா? ஒரு இந்தியா தான், இந்தியாவை மாகாணங்களாக பிரிச்சிருந்தோம். அப்போது விடுதலைக்கு அப்புறமா மாநிலங்களாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதேமாரி குப்தர் காலத்தில் பிராந்தியங்களாக தான் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பிராந்தியத்துக்கான பேர் தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அடுத்தது விஷயா அப்படின்னா மாவட்டம். சரியா? ஸோ அப்போ குப்த பேரரசுனது ஒரு பேரரசு, அதுக்கு கீழே பிராந்தியம், அந்த பிராந்தியத்தை வந்து தேசம் அல்லது புக்தின்னு அழைக்கிறாங்க. அந்த பிராந்தியத்தை ஆட்சி செஞ்சு யாரு கேட்டால் உபாரிகா இன்னும் ஆளுநர்கள் ஆட்சி செய்கிறாங்க. பிராந்தியத்துக்கு அடுத்த நிலையில் வந்து விஷயான்னு இருக்குது. விஷயானா மாவட்டம், மாவட்ட அளவிலான அதிகாரி யாருன்னு கேட்டால் விஷயபதிகள். ஒரு விஷயாவுக்கு கீழே வந்து பல கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தை வந்து நிர்வகிச்சது யாருன்னு கேட்டால் கிராமிகா அப்படின்னா கிராம அதியக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது குப்தர் கால நில வகைகள். குப்தர் காலத்தில் மொத்தம் 5 வகையான நிலங்கள் இருக்குது. 1 சேத்ரா, 2 கிலா, 3 அப்தரகதா, 4 வஸ்தி, 5 கபரசரகா. சரிங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். சேத்ரா அப்படின்றது விவசாய நிலம். விவசாய நிலம் எப்படி இருக்கும்? சேராக இருக்கும். சேர் இருந்தால் தான் விவசாயம் பண்ணணும். நெல் நம்ம விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கணும்? சேர் இருக்கணும். ஸோ அப்போது சேத்ரானா விவசாய நிலம். கீழா அப்படின்னா தரிசு நிலம். கீழா அதாவது கீழான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வீடு பைத்தியம் மாதிரி. கீழாவாக இருந்தால் என்னது? ஒன்றும் விளையாது, தரிசாக தான் போகணும். அடுத்தது அப்ரகதா. கதானா கதாநாயகன். வனமகன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஸோ வனமகனுடைய படத்துடைய கதாநாயகனை வச்சு வனப்பகுதி. அப்ரகதா அப்படின்னா வனப்பகுதி. கதாநாயகன் எங்கே இருப்பார்? வனத்தில் இருப்பார். அடுத்தது வஸ்தி, குடியிருப்பு பகுதி. வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணும். சரிங்களா? ஸோ வஸ்தின்றது வாஸ்து அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா குடியிருப்பு பகுதின்னு வந்துடும். அடுத்தது கபர சரகா, இது மேய்ச்சல் நிலம். இந்த ஆடு மாடெல்லாம் வந்து ரொம்ப பசியில் இருந்துட்டு திடீர்னு போய் புல் பூண்டு நம்ம கொடுக்குறோம், நம்ம சரக்குன்னு அது மேய்ஞ்சிரும். ஸோ கப்பன்னு சாப்பிட்றோம், சரன்னு மேய்ஞ்சிரும் இல்லையா? ஸோ அப்போ கபர சரகா மேய்ச்சல் நிலம். புரியுதா? சேத்ரா விவசாய நிலம். விவசாய நிலம் சேராக இருக்கும். கீழா தரிசு நிலம். கீழா மாரி இருந்தால் எல்லாமே தரிசாக போயிடும்.
அப்ரகதா வனப்பகுதி, கதாநாயகன் வனத்தில் இருப்பார். வஸ்தி குடியிருப்பு பகுதி, வாஸ்து பார்த்தா வீடு கட்டணும். கபர சரகா மேய்ச்சல் நிலம், ஆடு மாடுகளை வந்து கபக் கபக் சரக் சரக்குன்னு மேய்ஞ்சிரும். சரியா? அடுத்தது 8வது பாருங்க, வரிமுறை. குப்தர் காலத்தில் இருந்த மிக முக்கியமான வருவாயே எதுன்னு கேட்டால் நிலவரி தான். சரிங்களா? இப்போது விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் கீழ் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அரசருக்கு வரி கட்டுறாங்க. ஏன் அரசருக்கு வந்து வரி கட்டுறாங்க அப்படின்னா, அரசர் தான் நிலத்தின் ஒரே உடைமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு குப்தர் காலத்தில் இருந்திருக்கு. நிலத்தில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணாலுமே கூட நீங்கள் வந்து நிலத்துடைய உரிமையாளர் கிடையாது. அந்த நிலத்துடைய உரிமையாளர் யார்? அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பேடு எதுன்னு கேட்டால் பகார்பூர் செப்பேடு. ஸோ அப்போ பகார்பூர் செப்பேடு என்ன சொல்லுது? நிலத்தின் ஒரே உடைமையாளர் அரசர் தான். அதனால் இந்த விவசாயிகள்லாம் யாருக்கு வரி கட்டியிருக்கிறாங்க? அரசருக்கு வரி கட்டியிருக்கிறாங்க. அப்போது குப்தர் காலத்தில் இருந்தக்கூடிய அந்த அரசுடைய மிக முக்கியமான வருவாய் எந்த வருவாய் இருந்திருக்கு? நிலவரி தான் இருந்திருக்கு. சரியா? சரி, இந்த நிலவரி கட்டினாங்க. சரி, வேறு ஏதாவது வரி கட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் விவசாயிகள் வந்து பல்வேறு வகையான வரிகளை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிலத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து இவங்க வந்து வாழ்க்கையை நடத்தி வராங்க. அப்படிப்பட்ட இந்த நிலத்துடைய உரிமையாளராக வந்து அரசர் இருக்கிறதுனால இவங்க மேலே பல்வேறு வகையான வரிகள் விதிக்கப்பட்டு அது வசூல் செய்யப்பட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான சான்று இந்த பகார்பூர் செப்பேடு. சரிங்களா? அடுத்தது, இரணிய வஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்பது பொருள். இது வரிமுறையெல்லாம் வராது. இரணிய வஸ்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க. கட்டாய உழைப்பு என்பது பொருள். இது மைண்டில் வச்சிங்க. சரியா? சரி, இப்போ வரிமுறைன்னா என்னது? நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்திருக்குது. பகார்பூர் செப்பேடு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் நிலத்தின் ஒரே உரிமையாளர் வந்து அரசர் தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. விவசாயிகள் வந்து பல்வேறு வரிகள் செலுத்த கடமைப்பட்டு இருந்தாங்க. இரணிய வஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்பது பொருள். அடுத்தது வேளாண்மை. வேளாண்மை பற்றி 2 விஷயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. என்னென்னு கேட்டால் குப்தர் காலத்தில் எதெல்லாம் பயிர் செஞ்சாங்க, பழமரங்கள் பயிர் செய்வதை பற்றி யார் அறிவுரை சொன்னாங்க, 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபர்ஸ்ட்டு, இந்த பழமரங்கள் வளர்ப்பதை குறித்து வராகமிகிரர் வந்து தமது அறிவுரைகளை வந்து தந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ பழமரங்களை வளர்க்குறத பற்றி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் வராகமிகிரர் அப்படின்னு தெரியணும். இந்த வராகமிகிரர் யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம் டீட்டெயிலாக. சரிங்களா? அடுத்தது, குப்தர் காலத்தில் என்னென்னலாம் வந்து விளைச்சல் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா நெல், கோதுமை, பார்லி, கடலை, எண்ணெய் வித்து, கரும்பு மற்றும் பயறு, இதெல்லாமே வந்து குப்தர் காலத்தில் வேளாண்மை செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, வணிகமும் வர்த்தகமும். குப்தர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான வணிகர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் வந்து சிரேஸ்தி, இன்னொருத்தவங்க பேர் வந்து சார்த்தவாகா. இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவங்க. சார்த்தவாகா அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு போய் வணிகம் செய்கிறோம், வண்டியில் போயிட்டு பல்வேறு இடங்களுக்கு போய் வணிகம் செய்கிறவங்க. ஸோ இந்த 2 வகையான வணிகர்கள் வந்து குப்தர் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் நடைமுறையில் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை யாருடைய காலத்தில் நடைமுறை இருந்ததுன்னு சொல்லி கேட்டால் குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருக்குது. சரி, குப்தர்கள் வந்து எதெல்லாம் வணிகம் செஞ்சாங்க அப்படின்னா மிளகு, தங்கம், செப்பு, இரும்பு, குதிரைகள் மற்றும் யானைகள், இதெல்லாம் வந்து முக்கிய வணிக பொருளாக இருக்குது. நல்லா பார்த்துக்கணும். முக்கிய வேளாண்மை பொருள்கள் இதெல்லாம் வந்து குப்தர்கள் வந்து வேளாண்மை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் நெல், கோதுமை, பார்லி, கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு மற்றும் பயறு வகைகள். அதே சமயம் வந்து எதெல்லாம் வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிளகுன்னு ஒன்று வருது பாருங்க, இதை தூக்கி விவசாயம் செஞ்சாங்கன்னு போட்டுறக்கூடாது. இது வணிக பொருள் தான். சரிங்களா? வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருக்கோம், இவங்க கை மாற்றி வணிகம் செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். மிளகு, தங்கம், செப்பு, இரும்பு, குதிரை மற்றும் யானைகள். சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து இவங்க வணிகம் செஞ்சுருக்காங்க. அப்போது குப்தர் காலத்துடைய வணிகம் வர்த்தகம்னு 2 வகையான வணிகர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க சிரேஸ்தி, இன்னொருத்தவங்க சார்த்தவாகா. சிரேஸ்தினா ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவங்க, சார்த்தவாகனா பல்வேறு இடங்களுக்கு போகிறவங்க. குப்தர் காலத்தில் வந்து அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் வழக்கம் வந்து நடைமுறையில் இருந்திருக்குது. இவங்க செஞ்ச மிக முக்கியமான வணிக பொருள்கள் என்னென்னு கேட்டால் மிளகு, தங்கம், செப்பு, இரும்பு, குதிரைகள். சரி, அடுத்தது, முக்கியமான வணிக நகரங்கள் எது, முக்கியமான வணிக துறைமுகங்கள் எது குப்தர் காலத்து அப்படின்னு பார்த்தா முக்கியமான வணிக நகரம் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. இந்த 4 வந்து முக்கியமான வணிக நகரங்களாக இருந்திருக்கு. முக்கியமான வணிக துறைமுகத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேலை கடற்கரை, இன்னொன்று கீழே கடற்கரை. அது என்னங்க மேலை கடற்கரைனா மேற்கு கடற்கரை, கீழே கடற்கரைனா கிழக்கு கடற்கரை, அவ்வளோதான். ஸோ அப்போது மேலை கடற்கரையில் குப்தர்களுடைய ஆட்சியில் மிக முக்கியமான வணிக துறைமுகங்களாக எது எது இருந்தது அப்படின்னு பார்த்தா கல்யாண், மங்களூர், மலபார், இந்த 3த்துக்கும் இப்போவும் இதே பேர் தான் இருக்குது.
இந்த மூணுத்துக்கும் இப்போவும் இதே பேர் தான் இருக்குது. என்னது? மேலை கடற்கரை துறைமுகம், கல்யாண், மங்களூர், மலபார். சரிங்களா? அடுத்தது கீழே கடற்கரை துறைமுகம், வங்காளத்தில் இருந்த தாமிர லிப்தி. ஸோ இதெல்லாம் வந்து குப்தர் காலத்தில் இருந்த மிக முக்கியமான வணிக துறைமுகங்கள். சரிங்களா? அடுத்தது உலோகவியல் பார்க்கலாம். குப்தர்கள் வந்து உலோகங்களை பற்றி அறிந்திருந்தாங்களா, எந்தெந்த உலோகம் எது எதுக்கு பயன்படுத்தும் சொல்லி தெரிந்திருந்தாங்களா அப்படின்றது தான் குப்தர் காலத்தில் இருக்கக்கூடிய உலோகவியல் முறைகள். சரிங்களா? இவங்க உலோகங்களை பற்றி நன்றாகவே அறிந்திருந்தாங்க. பல வகையான உலோகங்கள் வந்து இவங்க காலத்தில் பயன்படுத்தவும் பட்டது. அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து இந்த மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் துரு பிடிக்காமல் இருக்குது. அப்போது துரு பிடிக்கக்கூடிய உலோகம் எது, துரு பிடிக்காத உலோகம் எது, லைட் வெயிட்டான உலோகம் எது, வெயிட்டான உலோகம் எது, எதை வந்து வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தணும், எதை வந்து போருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலோகங்களுடைய பயன்பாடுகளை அறிந்து இந்த குப்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஒரு இரும்பு தூண் கல்வெட்டு மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இரும்பு தூண் கல்வெட்டு எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. டெல்லியில் இந்த ஒரு நேம் என்னது? மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. சரி, குப்தர்கள் வந்து பயன்படுத்திய உலோகங்கள் எதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கச்சா முச்சான்னு கொடுத்துருந்தாங்க, அப்படிலாம் படித்தா நமக்கு மறந்துடும். நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி பிரிச்சிருக்கிறேன், ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். நம்ம ஊரில் இந்த ஒரு பேரிச்சம்பழம் காமெடி ஒன்று, இரும்பு ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், இரும்பு ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம். அப்போ இரும்பு ஈயம் பித்தளை இது மூணுமே வந்து குப்தர் காலத்தில் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க, தாவரிசை. தாவரிசை என்னது? தகரம், தாமிரம், தங்கம். தாவிலே வரக்கூடிய ரொம்ப லோயஸ்ட் உலோகம் எதுன்னு கேட்டால் தகரம். அடுத்தது கொஞ்சம் விலை அதிகம் தாமிரம். இருக்கத்துலேயே ரொம்ப விலை அதிகம் தங்கம். இது மூணுமே வந்து குப்தர் காலத்தில் இருந்திருக்கு. அடுத்தது மாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனீஸு, மைக்கா, மணி வெண்கலம். அது என்ன மணி வெண்கலம்னு எனக்கு தெரியல. வெண்கலம் தெரியும், மணி வெண்கலம்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மாங்கனீஸும் இருந்திருக்கு, மைக்காவும் இருந்திருக்கு, மணி வெண்கலமும் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது செப்பு, சிகப்பு சுண்ணம். தாமிரம்னாலும் செப்புனாலும் ஒன்று தான், இருந்தாலும் அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் அதை யோசிக்காமல் பிடிஎஃப்ல கொண்டு வந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம். செப்பு, சிகப்பு சுண்ணம். புரியுதுங்களா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேவரிசை, மாவரிசை, தாவரிசை, அப்புறம் பேரிச்சம்பழம் காமெடி. அவ்வளோதான். இரும்பு ஈயம் பித்தாளிக்கு பேரிச்சம்பழம், தகரம் தாமிரம் தங்கம், மாங்கனீசு மணி வெண்கலம் மைக்கா, செப்பு சிகப்பு சுண்ணம். இது எல்லாமே வந்து குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோக வகைகள். சரிங்களா? அடுத்து நாணய அமைப்பு முறை பார்க்கலாம். இந்த குப்தர் காலத்தில் வந்து நாணய அமைப்பு முறையை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் தான். இவர் வந்து எதனால் வந்து இந்த நாணய அமைப்பு முறையை உருவாக்குறாரு அப்படின்னா, குஷானர்களுடைய நாணயங்களை பார்த்து இவர் மிகவும் வியந்து போகிறாரு, அதனால் ஈர்க்கப்படுகிறாரு. அவங்களுடைய நாணயத்துடைய வடிவங்கள், அவங்க நாணயத்தை வந்து பிரித்த வகைகள், இதெல்லாம் வந்து இவரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது சமுத்திரகுப்தரை. அதனால் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுறாங்க, குப்தர் காலத்தை நாணய அமைப்பு முறையை உருவாக்குறாரு. சரிங்களா? அவ்வளோதான். மற்றபடி எப்படி உருவாக்குனார்லாம் ஒன்றும் பெர்சன்டேஜில் கிடையாது. உருவாக்குனது யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். யாரை பார்த்து உருவாக்குனார்னு கேட்டால் குஷானர்களை பார்த்தா உருவாக்குறாரு. இவங்களுடைய பொற்காசுகள் வந்து தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்லி கேட்கனா, விஜயநகர பேரரசுடைய பொற்காசுகள் வந்து வராகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பல கொஷினில் வந்து கேட்டிருக்கிறாங்க, பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் இதெல்லாம். அதேமாரி வந்து வேத காலத்தில் இருந்த நாணயத்துடைய பேர் வந்து நிஷ்கதம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கேள்விகள். நீங்கள் அதனால் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த குப்தருடைய பொற்காசுகள் தினாரான்றதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சரி, குப்தர்கள் வந்து எந்த நாணயங்களை அதிகமாக வெளியிட்டாங்க அப்படின்னா, அந்த பொற்காசுகளை தான் அதிகமாக வெளியிட்டாங்க. வெள்ளி செப்பு காசுகளை விட குப்தர்கள் வந்து பொற்காசுகளை தான் அதிகமாக வெளியிடுறாங்க. சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா இரண்டாம் சந்திரகுப்தர் வராரு இல்லைங்களா, இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணால் வெள்ளி காசையே வெளியிடுறாரு. முதல்ல வெள்ளி காசை வெளியிட்டதே யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? ஸோ அப்போது குப்தர் காலத்துன்னு பார்க்கும்போதுன்னா, நாணய அமைப்பு முறையை உருவாக்குனது சமுத்திரகுப்தர். குஷானர்களுடைய நாணய முறைகளை பார்த்து தான் வந்து ஈர்க்கப்பட்டு இந்த முறையை வந்து உருவாக்குறாரு. குப்தருடைய பொற்காசுகள் வந்து தினாரான்னு அழைக்கப்படுது. குப்தர்கள் வந்து செப்பு வெள்ளி காசுகளை விட பொற்காசுகளை தான் அதிகமாக வெளியிடுறாங்க. முதல்ல வெள்ளி காசை வந்து வெளியிட்டது யாருன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து முதல்ல உருவாக்குனது யாருன்னு கேட்டால் குமாரகுப்தர் காலத்தில் தான் உருவாக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அரசர்கள் காலத்தில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இதை உருவாக்குறது யாருன்னு கேட்டால் குமாரகுப்தர் தான். சரி, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எதை வந்து அடிப்படையாக கற்று தந்தாங்க அப்படின்னு கேட்டால், பௌத்த தத்துவத்தை தான் வந்து அடிப்படை பாடமாகவே கற்றுக் கொடுக்குறாங்க. இது இல்லாத இலக்கியங்கள் அது இதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. இருந்தாலுமே ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பௌத்தம் தான் வந்து அடிப்படையாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதை ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கல்லூரின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு பள்ளின்னு கூட சொல்லியிருக்கலாம். இதை ஏன் பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, 8 மகா பாடசாலைகளும்
3 பெரிய நூலகங்களும் இருந்தது. 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருந்ததுனால இதை வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே பல பேர் படித்ததும் இதை வந்து பல்கலைக்கழகம்னு சொல்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணங்கள். அப்படி இதில் வந்து யார் வெளிநாட்டிலேருந்து வந்து படித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவை சேர்ந்த யுவாங் ஷுவாங் பௌத்த தத்துவத்தை மட்டுமே கற்றுக்கிறதுக்காக பல ஆண்டுகள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? இதை ஏன் நம்ம பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம்? 8 மகா பாடசாலைகள் இருந்தது, 3 பெரிய நூலகங்கள் இருந்து, வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வந்து இங்கே கல்வி கட்டுறாங்க. எதை கட்டுறாங்க? பௌத்தத்தை கட்டுறாங்க. அப்படி கற்றுன மிக முக்கிய நபர் யார்? சீனாவை சேர்ந்த யுவாங் ஷுவாங். சரிங்களா? சரி, இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா திகழுது. உருவாக்குனது குமாரகுப்தர்னு பார்த்துட்டோம். அப்போ இது வந்து இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை. அப்போ இது எப்படி பாரம்பரிய சின்னம்னு சொல்கிறாங்க? அது எச்சங்கள் தான் இப்போ இருக்குது. அப்போ அதை யார் அழிச்சா அப்படின்னா, பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒரு தலைமையில் வந்தவங்க. இவங்க வந்து பக்தியார் கில்ஜி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க. இந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த பக்தியார் கில்ஜின்ற தலைமையில் ஒரு மிகப்பெரிய படை வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து அழிச்சிடுறாங்க. சரிங்களா? குப்தர்களுக்கு பிறகு இப்போ குப்தர் ஆட்சி முடிஞ்சிருது. குப்தர்கள் வீழ்ச்சியை நோக்கி போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒருத்தருடைய ஆதரவில் வந்து செழித்து வளர்ந்து வருது. அது யாருடைய ஆதரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷருடைய ஆதரவில் வந்து செழித்து வருது. இவர் வந்து கண்ணோச்சியை வந்து ஆட்சி செய்தவர். ஹர்ஷர் எந்த பகுதி ஆட்சி செஞ்சார்? கண்ணோச்சியுடைய அரசர். இவர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறாரு. ஸோ அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இதை உருவாக்குனது குமாரகுப்தர். இதில் பௌத்த தத்துவம் தான் அடிப்படை பாடமாக இருந்திருக்கு. இதில் வந்து 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருக்குது. இதில் வந்து சீனாவை சேர்ந்த யுவாங் ஷுவாங் வந்து பௌத்த தத்துவத்தை கற்றுக்கிட்டாரு. இது வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாவும் இருக்குது. அதே சமயம் பக்தியார் கில்ஜின்றவர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை படையெடுத்து அழிச்சிட்டாரு. குப்தர்களுக்கு பிறகு கண்ணோசியை சேர்ந்த அர்ஷர்ன்றவர் வந்து இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாரு. அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள், சமூக அமைப்பு. குப்தர் காலத்தை சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னா, 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறை அப்படின்னு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வர்ணாசிரமத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் மனு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து இந்த வர்ணாசிரமத்தை முறையை வந்து உருவாக்கியிருப்பார். அப்படி இந்த மனுவோடைய வர்ணாசிரம முறைப்படி தான் இந்த குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து நிறைய சட்டங்களையும் உருவாக்கியிருப்பார். மனுன்றது நிறைய சட்டங்களையும் உருவாக்கியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பெண்கள் வந்து யாருடைய பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தந்தை, கணவன், அப்படி இல்லைன்னா மூத்த மகனுடைய பாதுகாப்பில் தான் வந்து பெண்கள் இருக்கணும் அப்படின்றது மனுவின் சட்டங்களில் ஒன்று. ஸோ அப்போது மனு தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த வர்ணாசிரம முறையை உருவாக்குறாரு. அந்த முறைப்படி தான் குப்தர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதே சமயம் வந்து பெண்கள் யாருடைய பாதுகாப்பில் இருக்கணும்? தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மனுவுடைய சட்டம். அந்த முறையுமே வந்து குப்தர்கள் வந்து பின்பற்றாங்க. மூணாவதாக பார்க்கும்போது இது தந்தை வழி சமூகமாக இருந்தது. தந்தை வழி சமூகம்னா என்னன்னு கேட்டால், தந்தை தான் வந்து ஒரு குடும்பத்துடைய தலைவர். அவருக்கு அடுத்து வரக்கூடியது யாருன்னு கேட்டால் அந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த மகன், அவங்கள பின்னிட்டு வரக்கூடிய வாரிசுகள். ஸோ தந்தை வழி சமூகம், தந்தை வழியில் வந்தவங்களுக்கு தான் வந்து வாரிசுகளாக வந்து கருதுவாங்க. தாய் வழி சமூகம் இதில் கிடையாது. சரிங்களா? அதேமாரி பலதார மனம் நடைமுறையில் இருந்ததா அப்படின்னு கேட்டால், பலதார மனம் முறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுவார்? குபேரநாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசியை திருமணம் செஞ்சார். அதே சமயம் துருப சுவாமினி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இளவரசியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். ஸோ சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தரே 2 திருமணம் செஞ்சுருப்பார். ஒன்று குபேரநாகான்றவங்க, இன்னொருத்தவங்க வந்து துருப சுவாமினி. அடுத்து உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் நடைமுறையில் இருந்ததான்னு கேட்டால் நடைமுறையில் இருந்தது. ஸோ இது சமூகம்னும் பொழுது என்னது, குப்தர் காலத்தில் வந்து 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையை வந்து பின்பற்றாங்க. மனுவின் சட்டப்படி பெண்கள் வந்து தந்தை, கணவன் அல்லது மூத்த மகன், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும். மூணாவது வந்து பார்க்கும்போது பலதார மனம் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த குப்தர் காலத்து அரசு வந்து தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தையும் நடைமுறையில் வைத்திருந்தாங்க. உடன்கட்டை ஏறதுனா என்னது? கணவர் இறந்துட்டார் அப்படின்னா எரிகின்ற அந்த தீயில வந்து அந்த மனைவியும் போய் விழுந்து செத்துடணும். உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மனைவியும் போய் அந்த தீயோட தீயாய் விழுந்து இறந்துடுவாங்க. இதுதான் உடன்கட்டை ஏறும் வழக்கம். இதை வந்து சதி அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. சதி வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்து ரத்து செஞ்சுருப்பாங்க. யார்? பிரிட்டிஷ் பேரில் ரத்து செஞ்சுருப்பாங்க. இது ரத்து செய்கிறதுக்கு வந்து ஒருத்தர் மிக முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். அது எந்த வருஷம் அது ரத்து செய்ய காரணமாக இருந்தது யார்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்க்கலாம், அடிமை முறை. ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு.
குப்தர் காலத்தில் அடிமை முறை இருந்ததா அப்படின்னு கேட்டால் இருந்தது. அது ஒரு நிறுவனமாக செயல்பட்டுதா அப்படின்னா இல்லை. குப்தர் காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அது ஒரு நிறுவனமாக இல்லை. புரியலீங்களே, நிறுவனம்னா என்ன அப்படின்னா அடிமைகளை வந்து உருவாக்குவதும், அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அடிமைகளை வந்து பல தொகைக்கு வந்து விற்பதும், அந்த அடிமைகளை வந்து பல்வேறு பகுதிகளுக்கு நாடு கடத்துது. இப்படி ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி மாதிரி அடிமைகளை வாங்கும் விற்கும் இடம் அப்படின்ற மாதிரி குப்த பேரரசு இருந்தது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அடிமைகள் இருந்தாங்க. சரிங்களா? எந்தெந்த வகையில் அடிமைகள் இருந்தால் பல்வேறு வகையான அடிமைகள் இருந்தாங்க. அவ்வளோதான், ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. எந்த மாதிரியான அடிமைகள்? இராணுவ அடிமைகளா, வீட்டு வேலை செய்யும் அடிமைகளா, தோட்டப்பயிர் அடிமைகளா, இல்லை தங்களை தாங்களே வந்து அடமானம் வைத்து கொண்ட அடிமைகளா, இல்லை முன்னோர்கள் எழுதி கொடுத்த பட்டயப்படி வந்த அடிமைகளா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த விதமான பெரிய தகவல்கள் எதுவும் கிடையாது. குப்தர் காலத்தில் அடிமை முறை இருந்தது, ஆனால் அது வந்து ஒரு நிறுவனமாக இல்லை. நிறுவனம் எங்கே இருந்துன்னு கேட்டால் மேலை நாடுகள், இந்த ஈரான், ஈராக் அந்த பகுதி, புரியுதுங்களா? அந்த பகுதியில் இருந்தான்னா அடிமை முறை வந்துட்டு ஒரு நிறுவனமாகவே இருந்தது. ஆனால் குப்தர் காலத்தில் ஒரு நிறுவனமாக இல்லை. சரிங்களா? அடுத்தது சமயம். சமயத்தை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் வந்து சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் தோன்றுவதற்கு காரணமே இந்த குப்தர் காலம் தான் சொல்கிறாங்க. அதே சமயம் உருவ வழிபாடு தோன்றியதும் இந்த குப்தர் காலம் தானா. இப்போது இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதே சமயம் சமுத்திரகுப்தர் வந்து மிக சிறந்த வந்து ஒரு வைணவர். சரிங்களா? அப்படி இருந்த போதும் அவர் வந்து பௌத்த அறிஞரான வசுபந்துன்றவரை ஆதரித்தார். அப்போ நமக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், குப்தர் காலத்தில் சமய சகிப்புத்தன்மை பின்பற்றப்பட்டது. கட்டாய சமய பின்பற்றணும்லாம் எதுவுமே கிடையாது. சமயத்தை சகிப்புத்தன்மையோடு நடத்திருக்கிறாங்க. அரசர்கள் என்ன சமயத்தை பின்பற்றுறாங்களோ அதை தான் எல்லாரும் பின்பற்றணும், மற்ற சமயங்கள்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு குப்தர் காலத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை. குப்தர் கால அரசர்கள் வந்து சமயத்தை சகிப்புத்தன்மையோடு நடத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இது மூலயமா தெரிய வருது. அடுத்தது பாருங்கள், அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இது 2 வகையாக டிஃபைன் பண்ணலாங்க. ஒன்று வந்து அஸ்வம் அப்படின்றது தமிழில் முதல்ல குதிரைன்னு அர்த்தம். குதிரையை வந்து பலி கொடுக்குற யாகம் அப்படின்னு ஒரு வகையாக டிஃபைன் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை மேலே வந்து ஒரு பட்டயத்தை கட்டி அனுப்பி விடுவாங்க. அந்த குதிரை வந்து எந்தெந்த பகுதிகளெல்லாம் போகுதோ அந்த பகுதிகள் எல்லாமே வந்து அரசருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே சொல்கிறது வந்து பார்த்தா குதிரைகளை வந்து பலி கொடுக்குற முறையை தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ சமயம்னு பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம்னு 2 பிரிவுகள் தோன்றுது. உருவ வழிபாடு இவங்க காலத்தில் தான் வந்து தொடங்குது. குப்தர் காலத்தில் வந்து சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகங்களை வந்து நடத்துகிறாங்க. குப்தர் காலத்தில் வந்து பௌத்தம், ஹீனாயனம், மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிஞ்சிடும். அதாவது குப்தர் காலத்தில் 2 பிரிவாக பிரியலை. குப்தர் காலத்தில் பௌத்த 2 பிரிவாக இருந்த போதும் இது வந்து செழிப்புற்று வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ சமய சகிப்புத்தன்மையோட குப்தர்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது கலை மற்றும் கட்டிடக்கலை பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் கடவுளுக்கு வந்து கோயில்கள் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா, ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை குடைஞ்சி உள்ள கடவுளை வச்சு வழிபட்டாங்க. இதுதான் வந்து குடைவரை கோயில்கள்னு சொன்னாங்க. இந்த முறையை மாற்றி முதல்ல கடவுளுக்கு வந்து கட்டுமான கோயில்களை வந்து கட்டினது குப்தர்கள் தான். இந்த குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோயில்கள் எல்லாமே, கட்டுமான முறையில் கட்டப்பட்ட அந்த கோயில்கள் எல்லாமே திராவிட பாணியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு சில டீட்டெயில் மட்டும்தான். பாறை குடைவரை கோயில் குப்தர் காலத்தில் பாறை குடைவரை கோயில்கள் எங்கெங்கே இருந்ததுன்னா மொத்தம் 3 இடத்துல இருக்குது. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று மத்திய பிரதேசம், இன்னொன்று ஒடிசா. மகாராஷ்டிராவில் எங்கன்னா அஜந்தா, எல்லோரா. மத்திய பிரதேசத்தில் பாக், ஒடிசாவில் உதயகிரி. சரிங்களா? ஸோ இந்த 3 இடங்களில் பாறை குடைவரை கோயில்கள் காணப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குப்தருடைய உலோக சிற்பத்துக்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒன்று நாலந்தாவில் இருந்த 18 அடி உயரம் கொண்ட செப்பு புத்தர் சிலை. இன்னொன்று வந்து சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்துல 7.5 அடி உயரம் கொண்ட உலோக சிலை. இந்த 2 சிலையும் குப்தர் கால உலோகங்களுக்கு வந்து உலோக சிற்பங்களுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்தது ஓவியக்கலை. இந்த குப்தர் கால ஓவியங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் அஜந்தா குகை ஓவியம் மற்றும் குவாலியர் பாக் குகை ஓவியம் தான். ஸோ அஜந்தா குகை ஓவியம் மற்றும் குவாலியர் பாக் குகை ஓவியம் தான் வந்து குப்தர் கால ஓவியங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு பார்க்கும்பொழுது கட்டுமான கோயில்களை முதல்ல கட்டியர்கள் வந்து குப்தர்கள். அது திராவிட பாணியில் இருந்தது. அடுத்தது பாறை குடைவரை கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா. மகாராஷ்டிராவில் அஜந்தா, எல்லோரா. மத்திய பிரதேசத்தில் பாக்.
ஒடிசாவில் வந்து உதயகிரி. குப்தர் காலத்தில் உலோக சிற்பங்களுக்கு எத்தனை எடுத்துக்காட்டுகள் இருக்குதுன்னு கேட்டால் 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஒன்று நாலந்தாவில் இருக்குது, இன்னொன்று சுல்தான்கஞ்சில் இருக்குது. நாலந்தாவில் இருந்தது என்னென்னு கேட்டால் 18 அடி உயரம் கொண்ட செப்பு புத்தர் சிலை. சுல்தான்கஞ்சில் என்னதுன்னா 7.5 அடி உயரம் கொண்ட உலோக சிலை. அவ்வளோதான். ஓவியக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் குப்தர் காலத்தில் எதுன்னு கேட்டால் அஜந்தா குகை, குவாலியர் பாக் குகை. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது மொழி மற்றும் இலக்கியம். குப்தர் காலத்தில் வந்து மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருந்தது பிராகிருதம். என்னதான் மக்கள் பேசக்கூடிய மொழி பிராகிருதமாக இருந்தாலுமே கூட கல்வெட்டுகளும் ஆட்சி அலுவலக மொழியாகவும் இருந்தது எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம் தான். ஸோ அப்போ குப்தர் காலத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு மொழி எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். அலுவல் மொழியாக இருந்தது எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். கல்வெட்டுகள் பெருமளவில் வெளியிடப்பட்ட மொழி எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். ஆனால் மக்கள் பேசின மொழி எதுன்னு கேட்டால் பிராகிருதம். சரிங்களா? சரி, குப்தர் காலத்தில் சேர்ந்த நூல்களும் நூல் ஆசிரியர்களும் பார்த்தலாம். காமந்தகர் இவர் வந்து நீதி சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காரு. இது வந்து குப்தர் காலத்தில் இருந்த பொருளாதார நிலைகளை பற்றி சொல்லுது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுத்திரகுப்தர் வந்து ஒவ்வொரு போருக்கும் போகும்போது வருவாயின் உபரியாக இருக்கிறத தான் வந்து போர் செலவுக்கு பயன்படுத்தினாராம். மொத்த வருவாயுமே எடுத்துமே பயன்படுத்தலை. ஒரு வருவாய்னா இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த வருவாய் போதும், மீதி வந்து இவ்வளோ தொகை இருக்குது அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய தொகையை தான் போரில் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியக்கூடிய நூல் வழி எதுன்னு கேட்டால் காமந்தகர் எழுதிய நீதி சாரம். அடுத்தது பாணினியுடைய அஷ்டத்தியாயி. பாணினி எழுதிய நூல் என்னன்னு கேட்டால் அஷ்டத்தியாயி. பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். சந்திரகோமியம் எழுத சந்திர வியாக்கரணம். அடுத்தது காளிதாசருடைய நூல்கள் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நாடக நூல்கள், இன்னொன்று வந்து நாடகம் அல்லாத மற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சாகுந்தலாம், மால விகாக்னி மத்திரம், விக்ரம ஊர்வசியம். மால விகாகி மித்ரம், மத்திரம் அல்லது மித்ரம், விக்ரம ஊர்வசியம். இந்த 3 நூல்களும் நாடக நூல்கள். அடுத்தது மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். இது மற்ற நூல்கள். இந்த காளிதாசர் பற்றி நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சாகுந்தலாம் என்னும் நூலை எழுதியது யார்? காளிதாசர். சாகுந்தலாம் என்பது எவ்வகை நூல்? நாடக நூல். இது வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆரியபட்டர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் வந்து சூரிய சித்தாந்தா. இந்த சூரிய சித்தாந்தாவில் தான் வந்து அவர் 2 விஷயத்த சொல்கிறார். பூமி வந்து தன் அச்சில் சுழலுதுன்னு சொல்லியிருப்பார். அதே சமயம் வந்து இரவு பகல் தோன்றக்கூடிய அந்த செய்தியும் வந்து இவர் தெரிவிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போது மொழி மற்றும் இலக்கியம் இதில் மக்கள் பேசக்கூடிய மொழி பிராகிருதம், ஆனால் அலுவலக மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். குப்தர்கள் காலத்தில் வளர்ந்த மொழி எதுன்னு கேட்டாலும் சமஸ்கிருதம் தான். ஸோ குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், நூலாசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தா காமந்தகர் எழுதிய நீதி சாரம், பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், சந்திரகோமியான்றவர் சந்திர வியாக்கரணம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. காளிதாசர் வந்து 2 வகையான நூலை பிரிக்கிறாங்க, நாடக நூல்கள் மற்ற நூல்கள்னு சொல்லிட்டு. நாடக நூல் எதுன்னு கேட்டால் சாகுந்தலா, மால விகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம். மற்ற நூல்கள்னு பார்க்கும்போது மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். ஆரியபட்டர் எழுதிய நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய சித்தாந்தா. சரிங்களா? சரி, அடுத்தது குப்தர்கள் காலத்தில் கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதில் சுஸ்ருதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் வந்து முதல்ல அறுவை சிகிச்சை செஞ்சவர். இது வந்து 2-3 கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக அப்படியே கேட்டிருக்கிறாங்க. சரி, வாங்க இந்த டாப்பிக்லேருந்து ஒன்றா பார்த்தரலாம். பூஜ்ஜியம் மற்றும் தசம எண்களை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் குப்தர்கள் தான். இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் எக்ஸாக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் ஒன்று நடந்தது கோயம்புத்தூரில். நான் போய் எழுதிட்டு வந்த ஞாபகம் இருக்குது. அதில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது இவங்க காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞர்கள் யாருன்னு கேட்டால் ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். இந்த 3 பேரும் குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞர்கள். இந்த வராகமிகிரர் பற்றி மேலே ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பழ மரங்கள் வளர்ப்பதை பற்றிய அறிவுரைகளை தந்தது யாருன்னு கேட்டால் இந்த வராகமிகிரர் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு வானியல் அறிஞர். இந்த வராகமிகிரர்ன்றவர் வந்து ஒரு வானியல் அறிஞர். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், ஆரியபட்டர் தான் சூரிய சந்திர கிரகண உண்மைகள் மற்றும் பூமி வந்து தன் அச்சில் சுழல்கிறது என்பதை தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் முதலில் தெரிவித்த இந்தியர் ஆவார். மேல்நாட்டில் யாரோ முன்னாடி சொல்லிட்டாங்கன்னு தெரியல, பட் இதில் இந்தியர்னு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா படிச்சுங்க, இந்தியர் ஆவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஆரியபட்டர் தன் சூரிய சந்திர கிரகண உண்மைகள் மற்றும் பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்பதை தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் முதலில் தெரிவித்த இந்தியர் ஆவார்.
அடுத்தது சுஸ்ருதர். இவர் யாருன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை அறிஞர். இவர் அறுவை சிகிச்சை செய்முறைகளை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் இவர். சரிங்களா, இது ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. சுஸ்ரதர் அப்படின்றது யாருன்னு, அறுவை சிகிச்சை நிபுணரா வானிலை அறிஞரா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. ஸோ சுஸ்ரதர் என்பவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை அறிஞர். அறுவை சிகிச்சைக்கான செய்முறைகளை வந்து முதல்ல விளக்கிய இந்தியர் யாருன்னு கேட்டால் இந்த சுஸ்ரதர் தான். அடுத்தது தன்வந்திரி. தன்வந்திரின்ற ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அதே சமயம் இவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா, ஸோ ஆயுர்வேதம் தன்வந்திரி. இப்பயே நிறைய போர்டுகள்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது சாரக்கர். சாரக்கர் என்பது ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சாரக்கர் என்பவர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் இருந்தோட ஆட்சி முறை, நிர்வாக முறைகளை வந்து பார்த்து முடிச்சிட்டோம் நாம. இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை நான் ஏதாவது தவறுதான் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து டெல்லி சுல்தானியம் பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தானியத்தை தொடர்ந்து முகலாயர்கள் பார்க்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஹிஸ்ட்ரியை நான் வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ. இதில் வந்து இப்போ 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வரி வகைகள்னு சொல்லிட்டு. அதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டு விட்டாரேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது, அப்லோட் ஆக மாட்டேது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.